பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அதாவது சபை ஒரு தீர்மானத்தோட இருக்கணும். நான் என் நேசருடையவள் அப்படின்னு. மணவாட்டியாகிய சபை. சபைங்கும்போது நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். சபைங்கிறது நம்மையும் குறிக்கும், கட்டடமாகிய எல்லாரும் கூடி வருகிற சபையும் குறிக்கும். என்ன ஒரு தீர்மானத்தில் இருக்கணும், என்ன ஒரு உத்தரவாதத்தில் இருக்கணும்னா, நான் என் நேசருடையவள். அது மட்டும் இல்லை, இன்னொன்று என்ன சொல்லியிருக்கு, நேசர் என்னுடையவர். அந்த நிச்சயம் நம்மள்கிட்ட இருக்கணும். நேசர் யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்னுடையவர். நான் இயேசு கிறிஸ்துடையவள், இயேசு கிறிஸ்து என்னுடையவர் அப்படிங்கிற அந்த உறுதி நம்மளிடத்துல இருக்கணும். அந்த தீர்மானம் நம்மளிடத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாராம், நேசர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே என்ன பண்ணுவார், மேய்கிறார். அப்படின்னா லீலி புஷ்பங்கள் அப்படின்னா விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவின் பிள்ளைகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறவராய், உலாவுகிறவராய் இருப்பார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. முதல்ல இந்த நிச்சயம் நம்மளிடத்துல இருக்கணும். நான் என் நேசருடையவள். மணவாட்டியாகிய சபை மணவாளனுடையவள் அப்படிங்கிற அந்த நிச்சயம் நம்ம இடத்துல இருக்கணும். அது வேதத்தில் நிறையா பேருக்கு இருந்துச்சு. யோசுவாவை எடுத்துக்கோங்க. யோசுவாவுக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு, நான் என் நேசருடையவள் அப்படிங்கிற நிச்சயம். ஏன், ஒரு பக்கம் மோசே 40 நாள் போயிட்டாரு, மலைக்கு மேலே போய் இரவு பகலும் அவர் அங்கே ஆண்டவரோடு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே கொடுமையும் சீர்கேடும் நடந்துகிட்ருக்கு. எழுந்து விளையாடிட்டுருக்காங்க, விபச்சார வேசித்தன பாவங்கள் நடந்துகிட்ருக்கு, கூத்தும் கும்மாளம் நடந்துகிட்ருக்கு, விக்கிரக ஆராதனைகள் நடந்துகிட்ருக்கு, ஒரே டான்ஸும் ஆட்டம் பாட்டமுமா இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில் யோசுவா தேவனை நோக்கி மாத்திரம் பார்த்து கொண்டிருந்தார். அவர் சொல்ல முடியும் கண்டிப்பாக, என் நேசர் என்னுடையவர் அப்படின்னு. ஏன்னா அவரை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். இந்த பக்கம் நடக்கிற கொடூரங்களையும் சீர்கேடுகளையும் பாவத்தையும் அவர் பார்க்கல. ஒன்லி அவர் ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்த்துட்டு இருந்தார். அதனால் அவரால் சொல்ல முடியும். அடுத்தபடியாக எலியாவே என்ன சொல்லுவார் ஆகாப் ராஜாட்ட, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போது அந்த நிச்சயம் அவரிடத்துல இருந்துச்சு. வேறு எதுவும் அவர் சொல்லலை. நான் தீர்க்கதரிசி, நான் அப்படி, நான் இப்படி, அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவர் என்ன சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன், மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களால மாத்திரம்தான் இதை உறுதியாக சொல்ல முடியும். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அதே போல் மொர்தெகாய் அரண்மனையின் வாசலில் தான் இருந்தார். ஆனால் அவர் எப்பொழுதும் நேசருடையவராக இருந்தார். அந்த மொர்தெகாய் என்கிற மணவாட்டி எப்பொழுதும் நேசரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அடுத்தபடியாக பிலிப்பு, அவரும் அப்படி தான். அவரும் என்ன பண்ணார், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனாக இருந்தார். பவுல் சொல்லவே வேண்டாம். பவுல் எப்படி இருந்தார், ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற மனிதன். அவருடைய ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்தவர்.
அப்போஸ்தலர்கள், இப்படி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவர்கள், அவர்களால் மாத்திரம்தான் சொல்ல முடியும், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அதே போல் மிஷினரிகள், எவ்வளோ மிஷினரிகள் வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக நின்றதுனால தான் இன்னைக்கு நாமெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள அது ஒரு மிகப்பெரிய கிருபையாய் அமைந்தது. மிகப்பெரிய கிருபை, அது ஆண்டவருடைய கிருபை. அவங்க இங்கே வரல அப்படின்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்த டெல்டா மாவட்டத்திற்குள்ளே, இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே சிகன்பால்க்குன்னு ஒருத்தர் வரலைன்னா, கோலாஃப்ன்றது ஒருத்தர் வரலைன்னா, அதே போல் பால் சாண்டகரின்றது வரலைன்னா, இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுக்கு தோமான்ற ஒருத்தர் வரலைன்னா நாம் ஏசப்பாவை அறிந்திருக்க முடியாது. ஆனால் மிகப்பெரிய கிருபை அவங்க வந்தது. ஏன் வந்தாங்க? கர்த்தருக்கு முன்பாக நின்றாங்க, அதனால வந்தாங்க. அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய மனவாட்டி. இதிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனவாட்டியாக இருக்கிறோமா? நம்மிடத்தில் நேசர் என்னுடையருங்கிற அந்த உறுதி இருக்குதா? அந்த உண்மை இருக்குதா? ஆராய்ந்து பார்ப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.